இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. வருடாந்திர பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்து பழனி மலைக்கோயில் ரோப்கார் சேவை மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பழனி முருகன் கோயிலுக்கு செல்வதற்கு படிப்பாதை, மின் இழுவை ரயில், ரோப்கார் ஆகியவை செயல்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் பராமரிப்பு பணிகளுக்காக தினமும் 1 மணி நேரம், மாதத்தில் 1 நாள் மற்றும் வருடத்தில் 1 மாதம் ரோப்கார் சேவை நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பழுதடைந்த மோட்டார், இரும்பு வடக்கம்பி உள்ளிட்ட பாகங்கள் மாற்றப்பட்டன. இதனையடுத்து பணிகள் நிறைவடைந்து கடந்த 2 நாட்களாக சோதனை ஓட்டம் நடந்து வந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை செயல்பாட்டுக்கு வந்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை தமது கடற்படையிடம் ஒப்படைக்க இலங்கை அரசு முடிவு செய்து உள்ளது. மயிலட்டி துறைமுகத்தில் தமிழக மீனவர்களின் 13 படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. இந்த படகுகள் அனைத்தும் இலங்கை கடற்படைக்கு அளிக்க முடிவு செய்து உள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை கடற்படை வசம் ஒப்படைக்கும் சம்பவம் இதுவே முதன்முறை. இலங்கை அரசின் இந்த செயலால் தமிழக மீனவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்து உள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மீண்டும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts.